ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எக் பிரியாணி செஞ்சு காமிக்க போகிறேங்க. இந்த எக் பிரியாணி சாப்பிட்றதுக்கு அப்படியே மட்டன் பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்க போகுது. அதனால் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். நான் என்னென்ன பொருள் சேர்க்குறேன், எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க செய்யலாம். செய்கிறதுக்கு முன்னாடி புதுசாக வர வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது கொடுங்க. இப்போ வாங்க செய்யலாம். முதல்ல நான் ஒரு 5 முட்டை எடுத்துருக்கேங்க. இந்த 5 முட்டையை வேக வச்சு அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன். இது என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ அதே ஸ்டவ்வில் அடிகனமான பாத்திரத்தை வச்சுக்கிறேன். குக்கர் வச்சுக்கிறேன். குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. பேலன்ஸுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. நீங்கள் பட்டர் சேர்த்து செஞ்சிங்கன்னா தான் மட்டன் பிரியாணி டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ இது கூட வாசனை பொருட்கள் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ வெங்காயம் ஒரு 3 வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை ஓரளவு வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழைகளையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். முதல்லையே நம்ம புதினாவையும் கொத்தமல்லி தழைகளையும் சேர்த்து வதக்கிறப்ப அதனுடைய டேஸ்ட்டு ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு மட்டன் பிரியாணி ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு ரெண்டுமே சம அளவு எடுத்து அரைச்சி அதில் இருந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கலருக்காக. ஏன்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம ஃபுட் கலரில் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்க்குறப்ப நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்துருக்கேன். கூடவே உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. புளிச்ச தயிரை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பாசுமதி ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன். அதனால் 1க்கு 1.5 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம் அரிசி எடுத்திருக்கேன் நான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஏற்கனவே பாசுமதி அரிசியை நான் கழுவி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்த பிறகு ஜென்டிலாக கலரி விட்டுடலாம். இப்போ நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்குங்க. உப்பு மிளகாய் தூளில் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வைக்கலாம். இப்போ இது வெந்துக்கிட்டே இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு சின்ன கடாயை வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு மஞ்சத்தூள், உப்பு, குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து சாதாரணமாக நம்ம முட்டை வறுக்கிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ இந்த முட்டையை வெந்துக்கிட்டு இருக்க பிரியாணி கூட சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், தண்ணியே இல்லாமல் ஃபுல்லாக அரிசி வெந்துடுச்சு. இப்போ இது கூட முட்டையை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முட்டையை கவிழ்த்தா மாதிரி சேர்த்துக்குங்க. ஆஃபாகவே சேர்த்துக்குங்க. இப்போ எல்லா முட்டையும் இந்த மாதிரி சேர்த்த பிறகு மேலே கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகள் ப்ளஸ் நம்ம புதினா தழைகளையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்த பிறகு குக்கர் மூடி போட்டுக்கலாம். குக்கர் மூடியை போட்ட பிறகு ஸ்டீம் வரணுங்க. வந்ததுக்கப்புறமேட்டு விசில் போட்டுக்கலாம். விசில் போட்டுட்டேன் நான். விசில் போட்டுட்டு ஃபுல்லாக ஃப்ளேமை சிம் பண்ணிவிடுங்க. 10 மினிட்ஸ் கரெக்டாக டைம் பார்த்துக்குங்க. விசில்லாம் வராது. 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓப்பனும் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஸ்மெல் வருது பாருங்கள். அப்படியே மட்டன் பிரியாணி ஸ்மெல் வருது. டேஸ்ட்டும் அப்படியே மட்டன் பிரியாணி மாதிரியே தான் இருக்கும். பாருங்கள் அரிசி எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள்.
இப்போ சூப்பரான எக் பிரியாணி ஆனால் மட்டன் பிரியாணி டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே அச்சு அசல் மட்டன் பிரியாணி டேஸ்ட்டில் தான் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.